السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواலி المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواலி கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 127 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் என்று 128வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். பாருங்கள், இது பலனை முழுமையாக அடைவதற்கு கேட்டு அதன் பலனை முழுமையாக அடைவதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஜுமூஉ தக்சீர் என்ற பொது தலைப்பின் கீழ் 2 பாடத்தை பார்த்தோம். ஜுமூஉல் கில்லத், ஜுமூஉல் கஸ்ரத். 3லிருந்து 10 நபருக்குள் அந்த எண்ணிக்கைக்குள் உள்ளதை அறிவித்தால் அந்த வசனுக்கு ஜுமூஉல் கில்லத் என்றும், 3லிருந்து எல்லையற்று எவ்வளவு பேரை அறிவித்தாலும் அது ஜுமூஉல் கஸ்ரத் என்றும், ஜுமூஉல் கில்லத்திற்கு 4 பிரபலமான வசன்கள் அஃபுல் வசன், அஃப்ஆல் வசன், அஃஇலத் வசன், ஃபிஅலத்துன் வசன். 4 வசன்கள் அது எப்பொழுது எவ்வாறு கொண்டு வர வேண்டும் என்றும், அதே போல ஜுமூஉல் கஸ்ரத்திற்கு பல வசன்கள் இருக்கின்றன. அதிலேயே மிகவும் சட்டத்திற்கு உட்பட்டு வரக்கூடிய 4 வசன்கள் ஃபுஅலுன், ஃபஅலா, கமலத்துன், ஃபஅலத்துன் வசன், ஃபுஅலா வசன். 4 நாம் பாடத்தில் கண்டோம். அது இல்லாமல் பிரபலமாக உள்ள பல வசன்களை நாம் அந்த பாடத்தின் தொடர்ச்சியிலே காயிதாயிலே பல புதிய வசன்கள் ஜுமூ கசரத்திலே நமக்கு சொல்லி கொடுத்தார்கள். உதாரணமாக ஃபுஅலத்துன், ஃபுஅலுன், ஃபுஆலுன், அஃஇலாஉ, ஃபுஅலுன், ஃபிஅலுன், ஃபிஆலுன், ஃபுஊலுன், ஃபவாயிலு, ஃபஆயிலு, மஃபாயிலு என இத்தனை வசன்கள் எப்பொழுது எப்படி பயன்படுத்த வேண்டும், எதற்கு எப்படி அதிகமாக வரும் என்பதை நம்மளுக்கு தெளிவாக காயிதாக்களிலும் பாடங்களிலும் நாம் கண்டு முடித்து விட்டோம். ஆகவே நாம் தொடர்ந்து 2 பாடங்களாக ஜுமூஉ தக்சீரை தான் 2 பாடங்களாக பிரித்து கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இது இரண்டிற்கும் சேர்த்து நம்மளுக்கு என்ன செய்கிறார்கள், பயிற்சிகளை வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வாருங்கள், ஜுமூஉ தக்சீரை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை, ஒரு புரிதலை இன்ஷா அல்லாஹ் இந்த பயிற்சிகளின் மூலம் நாம் பெறுவோம். அல்லாஹு தஆலா ஜுமூ தக்சீரை தெளிவாக விளங்குவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாருங்கள், இப்பொழுது பயிற்சிக்குள் போவோம். பயிற்சி 2 என்ன சொல்றாங்க? இஜ்மஇல் கலிமாத்தில் ஆத்தியத்த, பின்வரும் வார்த்தைகளை ஒன்று செய்து ஜம்அ தக்சீரின் இஜ்மா பன்மையாக்கு, பின்வரும் வார்த்தைகளை பன்மையாக்கு, ஜம்மு தக்சீராக பன்மையாக்கு. சரியா? பயானில் அஸ்பாபி, காரணங்களை விளக்குவதுடன் ஜம்மு தக்சீராக பின்வரும் வார்த்தைகளை பன்மையாக்கு. இப்ப பின்வரும் வார்த்தைகளை என்ன செய்யணும்? ஜம்மு தக்சீராக நம்ம பன்மையாக்கணுமா? சரியா? இதோடைய அர்த்தங்களை பார்த்து விடுவோம். அப்பதான் நம்ம வார்த்தைகளில் அதோடைய விஷயங்களை நாம் கீழே பார்ப்போம். வஃபியுன் என்றால் விசுவாசமானவன், நிறைவேற்றக்கூடியவன் அர்த்தம். கௌகபுன் என்றால் நட்சத்திரம். மிக்னசத்துன், சரியா, துடப்பம் அர்த்தம். கல்புன் நாய், சவுபுன் ஆடை, நாபிஹுன்னா குறைக்கக்கூடிய நாய், கதீபத்துன்னா படையில் ஒரு பிரிவு, மஸ்னஉன்னா தொழிற்சாலை, ஹிஜாபுன் என்றால் இது நம்மளுக்கு தமிழ்லயே அதான் சொல்லுவோம் ஹிஜாபுன்னு, பெண்கள் மறைக்கக்கூடிய அந்த ஆடை, மறைப்பதற்காக போடக்கூடிய அந்த ஆடை. அப்புறம் நிஅமத்துன் பாக்கியம். அப்புறம் பாருங்க, பாரிஅத்துன் திறமையானவன், மதரசத்துன் பள்ளி, ஷரீஃபுன் கண்ணியமானவன், ஆமிலுன் தொழிலாளி, கலமுன் பேனா, தாஹியத்துன் தந்திரமானவன், மின்பருன் இதுவும் நம்ம தமிழ்லயே சொல்லி பழகிட்டோம், என்னது பிரசங்க மேடைன்னு சொல்லலாம். சரியா? அப்புறம் கஸ்ருன் கோட்டை, சாயின் முயற்சி செய்யக்கூடியவன், கிருபத்துன் தண்ணீர் பை. இதோடைய அர்த்தம் பார்த்தாச்சா? பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி பன்மை ஜம்மு தக்சீராக பன்மையாக்க வேண்டும். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் வஃபியுனுக்கு அவுஃபியா, அஃபீலா வசன்ல வரும். அஃபீலா வசன்ல அவுஃபியா, நிறைவேற்ற விசுவாசமானவர்கள். இதோட அர்த்தம்லாம் பார்த்தாச்சு. நம்ம என்ன செய்வோம், வசன்ல இப்போ முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம். வஃபியுனுக்கு அவுஃபியான்னு வரும்.
ஏனென்றால் வஸ்னு அஃஇலா, காரணம் என்ன? அஃஇலா என்ற வசன் வரும். அஃஇலா அவுஃபியா அப்படிதானே வந்திருக்கு. அப்ப அஃஇலா என்ற வசன் எப்போ வரும்? நம்ம பாடத்துல படிச்சோம். இது ஆறறி உடையவனுக்கு தான் சொல்லுவோம். விசுவாசமான நம்பிக்கைக்குரியவன் அப்படின்னு யாருக்கு தான் சொல்லுவோம்? ஆறறி உடையவனுக்கு தானே சொல்லுவோம். அது அப்ப ஒரு ஆறறி உடையவனுக்குரிய ஒரு தன்மையாக இருந்து அது ஃபஈல் வசன்ல வந்தா, இப்ப இது ஃபஈல் வசன்ல தானே இருக்கு. ஃபஈலுன் வஃபீயுன், கடைசியில ரெண்டு யா இருக்கனால வஃபீயுன் அப்படின்னு ஷத்தோட நிறுத்தி இருக்கோம். ஓகேவா? அப்ப ஃபஈல் வசன்ல வந்து முலஅஃபாக இருந்தால், சரியா? அப்ப நிறைய நிபந்தனை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இது ஒரு தன்மை, ஆறு அறிவு உடையவனுக்குரிய ஒரு தன்மை, மனிதனுக்குரிய ஒரு தன்மை. ரெண்டாவது ஃபாயில் வசன்ல வரணும், வந்திருக்கிறது. அதே போல அந்த ஃபாயிலுடைய அர்த்தம் கொடுக்க வேண்டும். நிறைவேற்றப்படுபவன் அப்படின்னு நம்ம மஃபூலா கொடுக்கல. ஏன்னா ஃபாயில் வசன் ஃபாயில் மஃபூல் ரெண்டு அர்த்தமும் கொடுக்கும். ஆனா மஃபூல் இல்லாம ஃபாயில் அர்த்தம் தான் கொடுக்கணும். நிறைவேற்றக்கூடியவன் தான் நம்ம அர்த்தம் கொடுத்தோம். அதே போல லாங் கலிமா இல்லத்தா இருக்கணும், இல்லை என்றால் முலஅஃபாக இருக்க வேண்டும். இதுல ரெண்டுமே வந்துருச்சு. வாவ் ஃபா யா, அசல் மூணு எழுத்து என்ன? வாவ் ஃபா கலிமா, ஃபா ஐன் கலிமா, லாம் கலிமா வந்து யா. இப்ப லாம் கலிமா இல்லத்தா இருந்தாலும் அல்லது முலஅஃபாக இருந்தாலும் அதுக்கு அவுஃபியான வசன் வரும், ஜம்மு. இதெல்லாம் நம்ம பாடத்துல பார்த்துட்டோம். அதான் இங்க சொல்றாங்க வஸ்னு அஃபீலா. அஃபீலா அஃபீலா என்ற வசன் ஆகிறது எத்தரிது அதிகமாக வரும். في وصف لعاقل على فعيل بمعنى فاعل معتل معتل லாமி أو مضاعف. சரியா? ஆறறியுடைய குரிய ஒரு தன்மை ஃபாயில் என்ற அர்த்தத்தை கொண்டுள்ள ஃபாயில் என்ற வசனின் பிரகாரம் வந்துள்ள ஆறறியுடையவனுக்குரிய ஒரு தன்மையிலே முஅத்தல்லில் லாமி, லாம் கலிமா இல்லத்தாக்கப்பட்டதோ அல்லது தல்ஈஃபாக்கப்பட்ட, இரட்டிப்பாக்கப்பட்ட, ஷத்து கொடுக்கப்பட்ட அல்லது லாங்கலிமா இல்லத்தாக்கப்பட்ட ஃபாயில் என்ற அர்த்தத்தை கொண்டுள்ள ஃபாயில் என்ற வசனின் பிரகாரம் ஆறறிவுடைய மனிதனுக்கு தன்மையில மனிதனுக்குரிய தன்மையிலே அஃபிலா என்ற வசன் அதிகமாக வரும். சரியா? இப்ப இதுல எல்லாமே இருக்கிறது. இப்ப சொன்ன எல்லாமே அதோடைய விளக்கமும் நம்ம சொல்லிட்டோம். அடுத்து பார்ப்போமா? நாபிகம் குறைக்கக்கூடியது, நுப்பகம்னா குறைக்கக்கூடியவைகள். இப்ப குறைக்கிறதுன்னு யாருக்கு? பாருங்க, ஃபுஅல் வசன்ல வந்திருக்கு. வஸ்னு ஃபுஅலின், ஃபுஅல் என்ற வசன் எத்தரிது அதிகமாக வரும். ஃபி வஸ்ஃபின் அலா ஃபாயிலின் ஸஹீஹில் லாமி, லாம் கலிமா சஹீஹாக இருக்கக்கூடிய ஃபாயில் என்ற வசனின் பிரகாரம் வந்துள்ள வஸ்ஃபிலே ஒரு தன்மையிலே அதிகமாக வரும். இப்ப நாபிஹ் என்பது ஃபாயில் வசன்ல இருக்கா? அதே போல லாம் கலிமா இல்லத்தில்லாமல் என்னவாக இருக்கிறது? சஹீஹாக இருக்கிறதா? இப்படி சஹீஹாக ஃபாயில் வசன்ல வந்து சஹீஹாக இருந்தால் அதற்கு ஃபுஅல் வசனில் என்ன செய்யும்? அதோடைய ஜம்மு தக்சீர் வரும். இதான் இங்க வந்திருக்குதுல்ல. ஆஹ் நுப்ப நுப்ப ஃபுஅல் என்ற வசன்ல தானே வந்திருக்கிறது. சரியா? அடுத்து பார்ப்போமா? பாரிஅத்துன், பாரிஅத்துன் பவாரிஉ, ஃபவாயில் வசன்ல, வஸ்னு ஃபவாயில. அப்போ ஃபவாயில் பவாரி. இப்ப எப்பொழுது என்னது ஃபவாயில் வசன்ல வரும்? ஃபவாயில, ஃபவாயில் என்ற வசன் ஆகிறது எத்தரிது அதிகமாக வரும். ஃபி ஃபாயிலத்தின் வஸ்வன் அவு இஸ்மன், வஸ்ஃபாகவோ அல்லது இஸ்மாரோ ஒரு தன்மை அல்லது பெயர் சொல்லால் ஃபாயிலத் என்ற வசனிலே அதிகமாக ஃபவாயில் என்ற வசன் வரும். சரியா? அப்ப வாரியத்தன திறமைசாலின்னு தானே சொன்னோம். பெண், திறமையுடைய பெண். அப்ப இது தன்மை தானே. அப்ப ஒரு பெண்ணுக்குரிய ஒரு தன்மையை தானே குறிக்கிறது. சரியா? அப்ப இது தன்மையால் ஃபாயிலத் வசனிலே அதிகமாக இருக்கிறது. அந்த ஃபாயிலத் வசனிலே ஃபவாயில் என்ற வசன் அதிகமாக வரும். ஃபவாயில் வந்துருக்கிறது. சரியா? அடுத்து தாகியத்தும், தந்திரம் செய்யக்கூடிய பெண் அப்படின்னு. அப்ப தந்திரம் செய்யக்கூடிய பெண். சரியா? அதுக்கு பாருங்க, மேல சொன்ன அதே காரணம் தான். தவாஹின், ஃபவாயில், தவாஹி அப்படின்னு யா வரணும். அந்த யா வந்து நம்மளுக்கு தெரியும், மன்கூஸுடைய யா கடைசியில வந்தா அதை நக்கிராவா படிக்கும் பொழுது யாவை போக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? கடைசியில தன்வீன் கொடுக்கணும். நம்ம பாடத்துல படிச்சோம்னா அதனாலதான் தவாஹின் யா வரணும். மறுபடியும் அலிஃப்லாம் போட்டா அந்த யா திருப்பி வந்துடும், அத்தவாஹின்னு. இப்ப நக்கீராவை படிக்கிறதுனால யாவை போக்கிட்டு என்ன செய்யணும்? தன்வீன் கொடுக்குறோம். அப்போ ஃபவாயில் தவாஹின்.
அப்ப மேல சொன்ன அதே காரணம் தான். வஸ்னு ஃபவாயில, ஃபவாயில் என்ற வசன் எத்தரிது அதிகமாக வரும். ஃபி ஃபாயிலத்தின் வஸ்ஃபன் அவ் இஸ்மன், வஸ்ஃபாலோ அல்லது பெயர் சொல்லாலோ, தன்மையாலோ அல்லது பெயர் சொல்லாலோ ஃபாயிலத் என்ற வசனிலே ஃபவாயில் என்ற வசன் அதிகமாக வரும். அப்ப இது ஒரு தன்மை. பெண்ணுக்குரிய ஒரு தன்மை. அதுதான் குறிக்கிறது தந்திரம் செய்யக்கூடிய பெண்ணுன்னு. சரியா? கௌகபுன், கவாகிபு. அப்ப கௌகபுன் என்பது அதோடையது நட்சத்திரங்கள், கவாகிபு. வஸ்னு ஃபவாயில, ஃபவாயில என்ற வஸ்னு எத்தரிது ஃபி ஃபௌ, எதிலே? ஃபௌஅலின், ஃபௌஅல் என்ற வஸ்னிலே அதிகமாக வரும். ஃபவாயில் என்ற வசன் எதிலே அதிகமாக வரும்? ஃபௌஅல் என்ற வஸ்னிலே அதிகமாக வரும். எப்படி ஃபவாயில் என்பது வஸ்ஃபு இஸ்முக்கு ஃபாயிலத்துக்கு வரும், அதே போல ஃபௌஅலுக்கும் அதிகமாக வரும். சரியா? இப்ப அடுத்து பார்ப்போமா? கதீபத்துன். அப்ப இது ஒரு படைக்கு, ஒரு படை பிரிவுக்கு கதீபத் என்பார்கள். சரியா? அப்ப அதோடைய பன்மை கதாயிபு, படைகள், பல படை பிரிவுகள். ப- கதாயிபுன்னு ஃபவாயில், ஃபஆயில் என்ன வசன் வந்திருக்கு? ஃபஆயில் வசன்ல வந்திருக்கு. எப்போ ஃபஆயில் வசன்ல வரும்? 4 எழுத்து இருந்தால், அதாவது 4 எழுத்து இருந்து அதிலே 3வது எழுத்து மத்துடைய எழுத்தாக இருந்தால், 3வது எழுத்து என்னவாக இருக்கிறது? மத்துடைய எழுத்தாக இருந்து அது மன்னசுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். இப்ப தாவை கட் பண்ணிட்டு பாருங்க. கதீப், காஃப் தால் யா பா, 4 எழுத்து இருக்கா? 4 எழுத்து இருக்கணுமா? ரெண்டாவது என்ன? 3வது எழுத்து மத்துடைய எழுத்தா இருக்கணும். தீ, யா மத்தா வந்திருக்கா? யா சுக்குன் பிட்டு அதுக்கு முன்னாடி கசர் இருந்தா அது யா மத்தானே. இப்ப யா மத்தா வந்துருச்சு. 3வது எழுத்து மத்துடைய எழுத்தா இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க முன்னஸா இருக்கணும். அதான் தானி சொல்லித்தான் வந்துருச்சு. வேற என்ன? இப்ப இந்த முன்னஸாவும் இருக்குது. இப்ப இந்த இத்தனை நிபந்தனைகள் இருந்தால் அது ஃபவாயில் வசன்ல வரும். அதே மாதிரி வந்திருக்கு வஸ்னு ஃபஆயில, ஃபஆயில் என்ற வசனா கதாயிப் ஃபஆயில், ஃபஆயில் என்ற வசன் ஆகிறது. எத்தரிது ஃபி குல்லி ருபாயின் முஅன்னஸின் சாலிசுஹு மத்துன் ஜாயிதுன். ஒவ்வொரு நான்கிலத்தை சார்ந்ததிலேயும், முஅன்னஸின் பெண்பாலை குறிக்கக்கூடிய ஒவ்வொரு நான்கிலத்தை சார்ந்ததிலேயும், சாலிசுஹு அந்த ஒவ்வொன்றின் 3ஆம் எழுத்தாகிறது மத்துன் சாயிதுன் அதிகப்படியான மத்தாக இருக்குமே. அத்தகைய பெண்பாலை குறிக்கக்கூடிய ஒவ்வொரு நான்கிலத்தை சார்ந்ததிலேயும் அதிகமாக வரும். இப்ப பார்த்தோம்ல, 3வது என்ன இருக்கு? ஜாயிதான மத்து. காஃப் தா பாதா அசல். இந்த யா வந்து ஃபஈல் வசனு, ஃபஈலத் வசனு. அப்ப யா என்பது ஜாயிதா தானே. ஃபா கலிமா, ஐன் கலிமா, லா கலிமா இல்லாத அது ஜாயிதாவா தான் இருக்கு. சரியா? அடுத்து மத்ரசத்துன், இதுக்கு மதாரிசுன். எப்படி வரணும்? மதாரிஸ். அப்ப இது என்ன வசன்ல வந்திருக்கு? மஃபாயின் வசன்ல வந்திருக்கிறது. அப்ப பள்ளிகள். சரியா? பள்ளிக்கூடங்கள். அப்ப எப்போ மஃபாயில் வசன்ல வரணும்? வஸ்னு மஃபாயில, மஃபாயில் என்ற வசன் ஆகிறது எத்தரிது அதிகமாக வரும். ஃபீ குல்லி ருபாயின் மபதூஇன் பிமீமின் ஜாயிதத்தின் முதக்கரன் கான அவ் முஅன்னஸன். இப்ப தாவ கட் பண்ணிருங்க. கட் பண்ணிட்டா மொத்தம் 4 எழுத்தா? 4 எழுத்துல முதல் எழுத்து மீம் ஜாயிதா இருக்கணும். இப்ப இதுல ஃபா கலிமா, தாலு, ஐன் கலிமா, ரா, சீனு, லாம் கலிமா. அப்ப மீம் என்ன கலிமா? எதுவுமே கிடையாது, அது ஜாயிதா. சரியா? அப்ப ஆரம்பத்துல மீம் ஜாயிதாவா வந்துருச்சுன்னா, 4 எழுத்து இருந்துச்சுன்னா, தைனிசுடைய தா தவிர்த்து 4 எழுத்தா இருந்துச்சுன்னா, அதுக்கு என்ன வசன் தான் வரும்? மஃபாயில் வசன் தான் வரும். சரியா? முன்னஸா இருந்தாலும் சரி, முதக்கரா இருந்தாலும் சரி. சரியா? அதான் சொல்றாங்க. ஆண்பாலாக இருந்தாலும் சரியே அல்லது பெண்பாலாக இருந்தாலும் சரியே, அதிகப்படியான மீமை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒவ்வொரு நான்கெழுத்தை சார்ந்ததிலேயும் மஃபாயில் என்ற வசன் அதிகமாக வரும். அடுத்து பாருங்க, மின்பருன், மனாபிரு. சரியா? அப்போ வசனு மஃபாயில், மஃபாயில வசனு மஃபாயில, மஃபாயில் என்ற வசன் ஆகிறது எத்தரிது அதிகமாக வரும். ஃபி குல்லி ருபாயின் மபுதூஇன் பி மீமின் ஜாயிதத்தின் முதக்கரன் கான அவ் முஅன்னஸன். மேல சொன்னேன் அதேதான். மின்பர்ல நூன் அசல், பா அசல், ரா அசல், இந்த 3 தான் அசல். இப்ப மீம் என்னது? இது நூன் ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா. அப்ப மீம் என்பது ஜாயிதான மீம் தான். இப்ப ஜாயிதான மீமை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டால் அது முன்னஸா இருந்தாலும் சரி, முதக்கரா இருந்தாலும் சரி, மஃபாயில் வசன்ல வரும். அதான் மனாபிர்னு வந்திருக்கிறது. சரியா? அது ஆண்பாலாக இருந்தாலும் சரி அல்லது பெண்பாலாக இருந்தாலும் சரி, அதிகப்படியான மீமை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒவ்வொரு நான்கெழுத்தை சார்ந்ததிலேயும் மஃபாயில் என்ற வசன் அதிகமாக வரும். சரியா? அடுத்து பார்ப்போமா? நான் சொன்ன அதே தான் இதுக்கும். சரியா? தொடப்பம்னு சொன்னோம்ல. அப்ப மிக்னசத்துன், மக்கானிசு. இப்ப மக்கானிஸ்னா தொடப்பங்கள். அப்ப மேல சொன்ன அதே காரணம் தான். வஸ்னு மஃபாயில எத்தரிது ஃபி குல்லி ருபாயின் மபுதூஇன் பி மீமின் ஜாயிதத்தின் முதக்கரன் கான அவ் முஅன்னஸன். ஆண்பாலாக இருந்தாலும் சரி, பெண்பாலாக இருந்தாலும் சரியே,
அதிகப்படியான மீமை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒவ்வொரு நான்கிலத்தை சார்ந்தது வார்த்தையிலேயும் அதிகமாக மஃபாயில் என்ற வசன் வரும். மிக்னசத் அப்ப காஃப் ஃபா கலிமா, நூன் ஐன் கலிமா, சீன் லாம் கலிமா. இப்ப தா வந்து தனி சொல்லியதா. இந்த மீம் வந்து சாய்தான மீம். இப்ப சாய்தான மீமை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுருச்சுல்ல. அப்ப இந்த மாதிரி ஆரம்பிக்கப்பட்டு நாலு எழுத்தாக இருந்தால் அது என்னதான் மஃபாயில் வசன்ல வருது, அதிகமாக வரும். அதோடைய பன்மை அப்படிதான் வரும். சரியா? இதுக்கும் அதே காரணம் தான், மேல சொன்ன அதே காரணம் தான். மஸ்ன தொழிற்சாலைன்னு சொன்னால மஸ்னஉன் மசானிஉ. அப்ப இதோட பன்மை தொழிற்சாலைகள். அதுக்கு மேல சொன்னதே தான். வஸ்னு மஃபாயில யத்தரிது ஃபி குல்லி ருபாயின் மபுதூஇன் பிமீமின் ஜாயிதத்தின் முதக்கரன் கான அவ் முஅன்னஸன். ஆண்பாலாக இருந்தாலும் சரியே, பெண்பாலாக இருந்தாலும் சரியே, அதிகப்படியான மீமை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒவ்வொரு நான்கு எழுத்தை சார்ந்ததிலேயும் மஃபாயின் என்ற வசன் அதிகமாக வரும். அப்ப மஸ்னா என்பது நான்கு எழுத்து. சாது ஃபா கலிமா, நூன் ஐன் கலிமா, ஐன் வந்து லாம் கலிமா. இப்ப மீம் என்பது அதிகப்படியானது. சரியா? அப்ப அந்த அதிகப்படியானது ஆரம்பத்தில் வரணும். சரி, அது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க எல்லாத்துலயும். இப்ப நாலு எழுத்து, அதுல ஆரம்பத்துல மீன் அதிகப்படியான மீமை கொண்டு ஆரம்பிச்சாச்சு. அப்படி இருந்தால் அதற்கு பெரும்பாலும் மஃபாயில் வஸன்ல தான் பன்மை வரும். சரியா? இப்ப அடுத்து பாருங்க. ஷரீஃபுன் சங்கையானவன் சொன்னால அதுக்கு ஷுரஃபா உ சங்கையானவர்கள். வஸ்னு ஃபுஅலா ஃபுஅலா ஷுரஃபா. இப்போ ஃபுஅலா வஸன்ல வந்திருக்கிறதா? அப்ப எப்போ ஃபுஅலா வஸன்ல வரணும்? இதுல நிறைய விஷயங்களை நம்ம கவனிக்கணும். இப்ப இது வந்து ஆண்பாலு ஆறறி உடையவனுக்கு ஒரு தன்மையாக இருக்க வேண்டும். அப்ப இது சரி சங்கையானவன் ஆண்பாலை குறிக்கிறது. அது சங்கை என்பது ஒரு ஆறறி உடைய மனிதனுக்கு தான் இந்த தன்மையை சொல்லுவோம். அப்ப இது ஆக்கிலை குறிக்கிறது. ஃபயில் வசன்ல வரணும். அப்புறம் அப்ப ஷரீஃப் ஃபயில் வசன்ல வந்துருச்சு. அதுக்கப்புறமா அதுக்கு நம்ம ஃபைல் ரெண்டு அர்த்தமும் கொடுக்கும். மஃபூல் ஃபாயில். அதுல நம்ம ஃபாயில் அர்த்தம் தான் யூஸ் பண்ணணும். இப்ப சங்கையானவன் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? ஃபாயிலுடைய அர்த்தம் தான் கொடுக்கிறோம். சரியா? அதே போல புகழையோ அல்லது இகழையோ நம்மளுக்கு பலன் தரணும். இது புகழை நம்மளுக்கு பயன் தருகிறது. அப்ப அந்த மனிதனுக்கு சங்கையானவன் என்பது ஒரு புகழ் தானே. அப்ப இது புகழை பலன் தருகிறது. அதுக்கப்புறமா முலாஃபாக இருக்கக்கூடாது. முலாஃபாக இருக்கக்கூடாதுன்னா ஷத்து வரக்கூடாது. எங்கேயுமே என்ன வரல, ஷத்து வராமல் ரெட்டிப்பான ஒரே எழுத்து தொடர்ந்து வந்து அது ஷத்தாக வருவது. அப்படி முலாஃபாக இரட்டிப்பாக வரவில்லை. அதுக்கப்புறமா லாம் கலிமா இல்லத்தா இருக்கக்கூடாது. ஷீன் ஃபா கலிமா, ரா ஐன் கலிமா, ஃபா லாம் கலிமா. இப்ப லாம் கலிமா இல்லத்தாக இல்லை. ஃபா சஹிஹான ஒரு எழுத்து தான் வந்துள்ளது. வா வலிஃபியாவை தவிர வேறு எல்லா எழுத்தும் சஹீஹ் தான். அப்ப இத்தனை நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இந்த ஷரீஃப் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. இத்தனை நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வந்தால் அதுக்கு ஃபுஅலா என்று நம்ம எடுக்கலாம். அதான் இப்ப சொல்ல போறாங்க பாருங்க. வஸ்னு ஃபுஅலா ஃபுஅலா என்ற வஸ்ன் ஆகிறது எத்தரிது ஃபி வஸ்ஃபின் லி முதக்கரின் ஆகிலின் அலா ஃபஈலின் பிமஅனா ஃபாயிலின் முஃபீதின் லில் மதஹி கைரி முலஅஃபின் வலா முஅத்தல் லில் லாமி. லாம கலிமா இல்லத்தாக்கப்படாமல், ரெட்டிப்பாக்கப்படாமல், ஷத்து செய்யப்படாமல், அதே போல புகழை பலன் தரக்கூடிய ஃபாயில் என்ற அர்த்தத்தை கொண்டு ஃபயில் என்ற வசனின் பிரகாரம் ஆறறிவுடைய ஆண்பாலுக்கு ஒரு தன்மையாக வருவதிலே ஒரு ஆண்பாலுக்கு என்னது ஆறறிவுடைய ஒரு ஆண்பாலுக்குரிய ஒரு தன்மையிலே அதிகமாக ஃபாலா என்ற வசன் வரும். சரியா? அப்ப முதற்கருக்கா நம்ம ஒன்னொன்னு தனித்தனியா விளக்கிட்டோம். சரியா? இப்ப அடுத்து போவோமா? அடுத்து கசுருன் குசூருன். அப்ப கசுரு கோட்டை, குசுருன்னா கோட்டைகள். அப்ப இது ஃபுஊலுன் வசன்ல வந்திருக்கு. ஃபுஊலுன் வசன் எப்போ வரும்? அதோடைய ஒருமை ஃபஅலுன் வசன்ல இருந்துச்சுன்னா கஸ்ருன் ஃபஅலுன். அதே போல இது பெயர் சொல்ல தன்மையா இருக்கக்கூடாது. அப்ப இது கோட்டை என்பது பெயர் தானே, தன்மை இல்லைல்ல. ஆஹ் அதே போல ஃபாவுக்கு மூன்று ஹரக்கத்தும் கொடுக்கப்பட வேண்டும். அந்த மாதிரி இருக்க வேண்டும் ஃபா. அதே போல ஐன் கலிமா வாவ் வரக்கூடாது. காஃப் ஃபா கலிமா, சாத் ஐன் கலிமா, ரா லாம் கலிமா. இப்ப ஐன் கலிமா சாது தானே. அப்ப வாவ் வரல தானே. இப்ப வாவ் வரக்கூடாது. சரியா? வாவ் வரக்கூடாது. அதே போல ஃபா கலிமாக்கு மூணு ஹர்க்கத்தும் கொடுக்கப்பட வேண்டும். அதே போல மூணு ஹர்க்கத்தும் கொடுப்பதற்கு இடம்பாடாக வேண்டும். அதே போல ஒரு பெயர் சொல்லாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அதுக்கு ஃபுஊல வரும். சரியா? பாருங்க. வஸ்னு ஃபுஊலின், ஃபுஊல் என்ற வசன் ஆகிறது யகூனு ஆகும். லி வஸ்னி ஃபஅலின், ஃபஅல் என்ற வசனுக்கு. சரியா? ஃபஅலா இருக்கட்டும், ஃபிஅலா இருக்கட்டும், ஃபுஊலா இருக்கட்டும், மூணுமே நம்ம சொல்லலாம். அதனாலதான் இங்க போடல. சரியா? ஏன்னா ஃபா கலிமாக்கும் மூணுமே வரணும். சரியா? இஸ்மன் பேர் சொல்லால் ஃபஅலின் என்ற நம்ம ஒண்ணு மட்டும் வச்சு படிப்போம். பேர் சொல்லால் ஃபஅலின் என்ற வசனுக்கு ஆகும்.
எத்தகைய ஃபாலின் வசன் முசல்லசில் ஃபாஇ கைரில் வாவியில் ஐனி. ஐன் கலிமா வாவி சார்ந்ததல்லாமல் ஃபா கலிமா மூன்று ஹரக்கத் கொடுக்கப்படக்கூடிய பெயர் சொல்லால் ஃபால் என்ற வசனுக்குரிய வசனுக்கு ஃபுல் என்ற வசன் ஆகும். சரியா? ஃபஅலு ஃபுஅலு ஃபிஅல் எது வேணா மூணு ஹர்க்கத்தையும் சுமக்கக்கூடிய இடம்பாடக்கூடியதா ஃபா கலிமா இருக்கணும். சரியா? வாவ் இல்லாம இருக்கக்கூடிய அந்த ஃபஅலு என்ற வசனுக்கு என்னவாக ஆகும்? ஃபுஊல் என்பது பன்மையாக ஆகும். அடுத்து பாருங்க, இன்னும் பாதிதான் இருக்கிறது. கல்புன் என்பது அக்குலூபு, இதோடைய பன்மை அக்குலூபுன். அப்ப அஃபுல் வசன்ல வந்துச்சு, வசனு அஃபுலின் அஃபுல் வசன்ல வந்துச்சு. காரணம் நாய் நாய்கள். யக்கூனு ஜம்அன் லி வஸ்னி ஃபஅலின் ஸஹீஹில் ஐனி. ஐன் கலிமா சஹீஹாக இருக்கக்கூடிய ஃபஅலின், இது வசனோட சேர்த்து படிக்கிறதுனால ஃபஅலின் படிக்கிறோம். கல்புன் ஃபஅலுன் தானே. ஐன் கலிமா சஹீஹாக இருக்கக்கூடிய ஃபஅலுன் என்ற வசனிற்கு, சரியா, ஃபஅலுன் என்ற வசனுக்கு பன்மையாக ஆகும். இப்ப ஃபஅலுன் வசனு அதுல ஐன் கலிமா சஹீஹா இருக்கா இல்லாம, அப்ப அந்த மாதிரி லாம் சஹீஹாக இருந்தால் அதற்கும் என்னதான் இந்த மாதிரி அஃபுல் வசன்ல வரும் பன்மை. சரியா? இது மேல பாடத்துல பார்த்தோம்ல, அதன்படி என்ன அஃபுல் வந்திருக்கிறது. ஹிஜாபுன் ஹுஜுபுன், திரைகள், அந்த ஆடைகள், மறைக்கக்கூடிய ஆடை, ஆடைகள். இப்போ ஹுஜுபு ஃபுல் வசன்ல வந்துச்சியா, இஸ்முன் ருபாயியும் சஹீஹுல் ஆஹிரி கபுல ஆஹிரிஹி என்ன இருக்கிறது? அப்ப இஸ்முன் ருபாயியுன் நான்கு எழுத்தை சார்ந்தது. ஹாஜீம் அலிஃப் பா, நான்கு எழுத்திற்கு நான்கு எழுத்தை சார்ந்த ஒரு பெயர் சொல். சஹீஹுல் ஆஹிரி கடைசி சஹீஹாக இருக்கக்கூடியது, கடைசி எழுத்து சஹீஹா இருக்கணும், பா தான் வந்திருக்கிறது. சரியா? கபுல ஆஹிரிஹி மத்துன் இருக்கணும். இங்க நூன் தப்பாக இருக்கிறது, என்ன வரணும்? மத்துன். அந்த கடைசி எழுத்துக்கு முன்னால், அதனுடைய கடைசி எழுத்துக்கு முன்னால், அந்த இஸ்முடைய கடைசி எழுத்துக்கு முன்னால் மத்துன், மத்து இருக்குமே அத்தகைய வார்த்தை. இப்ப கடைசி எழுத்து பாவா, அதுக்கு அந்த கடைசி எழுத்துக்கு முன்னால் மத் அலிஃப் மத்தா இருக்கிறதா? அதான் சொல்றாங்க, அந்த இஸ்முடைய கடைசி எழுத்துக்கு முன்னால் மத்துன், மத் இருக்குமே, கடைசி எழுத்து சஹீஹாக இருக்குமே, நான்கு எழுத்தை சார்ந்த இஸ்மாக இருக்குமே, அப்படி இருந்தால் அதுக்கு ஃபுல் வசன்ல என்ன வரும்? பன்மை வரும். அப்புறம் ஆமிலுன், அதுக்கு என்ன வரும்? உம்மாலுன் வசன்ல வரும், தொழிலாளர்கள். வசனு ஃபுஆலின் எத்தரிது ஃபி வஸ்ஃபின் லி முதக்கரின் ஆக்கிலின் அலா வஸ்னி ஃபாயிலின் சஹீஹில் லாமி. அப்ப ஃபாயில் வசன்ல வரணும், லாம் கலிமா இல்லத்தாக இல்லாமல் சஹீஹாக இருக்கணும். அதே போல இருக்க ஆமில் ஃபாயில் லாம் கலிமா சஹீஹாக இருக்கிறது. இப்ப தொழிலாளி அப்படின்னு ஒரு ஆறடி உடைய மனிதனுக்கு தான் சொல்லுவோம். அது தொழிலாளி ஆணைதான் இந்த ஆமில் என்பது
முனுக்கு அக்லாமுன். அப்ப பாருங்க, வஸ்னு அஃஆலின், அஃஆல் என்ற வஸ்ன் ஆகிறது. அப்ப பேனாக்கள் தானே அர்த்தம். யக்கூனு ஜம்அன் லிகுல்லி ஸலாஸின் லம் யத்தரித் ஃபீஹி அஃஉலுன். அஃஉலுன் என்பது எதிலே அதிகமாக வரவில்லையோ, எந்த சுலாசியிலே அதிகமாக வரவில்லையோ அத்தகைய ஒவ்வொரு சுலாசியிலும் ஒவ்வொரு மூன்றத்தை சார்ந்த வார்த்தைக்கும் பன்மையால் பன்மையாக அஃஆல் என்ற வஸ்ன் ஆகும். இப்போ பன்மையால் அஃஆல் என்ற வசன் ஆகும். எப்போ அஃஊல் என்ற வசன் அதிகமாக வரவில்லை என்றால். அப்ப பாருங்க, இப்ப இது சுலாசி தான். கலமுன் காஃப் லாம் மீம் சுலாசி 3 எழுத்து வார்த்தை தான். அப்ப இதுக்கு என்னது? அஃஊல் என்ற வசன் வராட்டி எது வரும்? அஃஆல் என்ற வசன் வரும். அப்புறம் பாருங்க, கடைசியாக கரீபுன் ஃபைலுன் டிர்பத்துன்னு சொன்னோம்ல, கரீபுன் அதோடைய பன்மை. சரியா? அது வந்து என்ன, தண்ணீர் தூக்கி செய்யக்கூடிய பைகள். அப்ப வஸ்னு ஃபிஅலுன். அப்ப வஸ்னு ஃபிஅலின், ஃபிஅல் என்ற வஸ்ன் எத்தரிது அதிகமாக வரும்? ஃபீமா கான முஃப்ரதுஹு அலா வஸ்னி ஃபிஅலத்தின். ஃபிஅலத் என்ற வஸ்னின் பிரகாரம் எதனுடைய முஃப்ரத் ஆகியிருக்குமோ அந்த ஒன்றிலே ஃபிஅல் என்ற வஸ்ன் அதிகமாக வரும். கிர்பத்துன் ஃபிஅலத்துன் அந்த வசன்ல தானே இருக்கு. அதனால்தான் அதோடைய பன்மை ஃபாயிலுன் வசன்ல வந்திருக்கிறது. எப்படி நம்ம மேல எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஒவ்வொன்றுத்துக்கும் காரணங்கள் சொல்லி அதோடைய பன்மையை சொல்லிட்டோம். வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை அடுத்தடுத்த பாடங்களில் காண்போம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.